எங்கேயாவது இஸ்ரேல் தான் ஒரு போரை தொடங்குவதற்கான வேலையை செஞ்சதா? நீ அமாசை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் போய் அடிச்சாகணும். இதுதான் இன்னைக்கு உலக அளவு. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான போர்கள் எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்தியாவோ ருஷ்யாவோ அல்லது சீனாவோ தன் வேலையை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு, இந்த போருக்கு இதுவே கிடையாது, எண்டே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல புகஞ்சுக்கிட்டே இருக்கும். சீனாவையும் ரஷ்யாவையும் நீங்க சேர்க்கும் பொழுது எதற்காக அவர்கள் ஈரான் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் அவங்க எல்லாம் பேசுவாங்க. இல்லை, அதான் இது வந்து ஒரு 3வது உலக போருக்கு. 3வது உலக போருங்கிறது ஒன்று நடக்க போகிறது இல்லைங்க. 3வது உலக போருன்னு ஒன்று நடக்கணும்னா அது நீருக்காகத்தான் இருக்கும், தண்ணிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். ஆயுத விஷயம் சம்பந்தப்பட்ட போருங்கிறதும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவேங்கிற போரும் கண்டிப்பாக வெறும் உதாரில் நடக்கிறது தான். இதுக்கு முடிவு கிடையாது. ஐநா சபைக்கு வக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு பொறுப்பு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்த்தகத்தையும் சரி ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் ஒரு மிகப்பெரிய கடல் பகுதியில் இருக்கோம். நமக்கு ஒரு பொருள் வந்து சேர்றதுல இஸ்ரேலுக்கு நட்புங்கிறது எங்க வருது? ரெண்டுமே நாம தானே பண்றோம். ருஷ்யாவோட பெட்ரோல் வாங்கும்போது, ஆயில் அந்த மேட்டர் வாங்கும்போது நாம தான் பண்ணோம். அமெரிக்காவோட என்ன பேசணுமோ அதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன நல்லது பண்ணா நல்லதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கேயாவது நாம முரண்பட்டோமா? இவன் பயிர் பசிக்குதுன்னு உட்காந்துருக்கான், அவன் உடம்பு வெளின்னு உட்காந்துருக்கான், இவன் பிரசவத்துக்கு உட்காந்துருக்கான். இந்த 3 பேரையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியுமா? தெல்ல தெளிவா டீல் பண்றக்கூடிய நிலைமையில நாம இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 4வது நாளாக தொடரக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இதற்கிடையே நடக்கக்கூடிய போர். இதில் பார்த்திங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இறங்கியது. இப்போது ரஷ்யா ஆதரவு தெரிவிச்சிருக்கு, சீனாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டனும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னோட இராணுவ தளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர்களும் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஈரானோட இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பாருங்க. இந்த சீரியா, இத்தோப்பியா, உட்டோப்பியா, கத்தாப்பியா, இந்த நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு, சீனா விட்டுருங்க. சீனா வந்து நம்ம தனியாக பேசுவோம். ஈரானு கூட இருக்கக்கூடிய ரஷ்யாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே. நான் முதல்ல இந்த களத்தை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஈரானோடு இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகள் எதுன்னு பாருங்க. ஆயுத பேரத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் உலகத்தில் அது என்ன கதை சொல்லும்னா, நாங்கள் எப்போதுமே ஜனநாயகம், நாங்கள் நேர்மையாக பேசுவோம். இங்கே கருணாநிதி ஐயா சொல்லுவார் இல்லையா, ஊழலுக்கு எதிரானவன் நான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக சொல்லுது. அணு ஆயுதம்ங்கிறது அங்கே உண்மையில் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குற நாடு, அமெரிக்காவையும் சீனாவையும் விட்டுருங்க, தனியாக பேசிக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு எதுவாக இருந்தாலும், எங்கேயாவது இஸ்ரேல் தான் ஒரு போரை தொடங்குவதற்கான வேலையை செஞ்சதா? நீ அமாசை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் போய் அடிச்சாகணும். கரெக்டாக நீ ஏதாவது ஒரு இடத்துல தகராறு பண்ணுவேன். இப்போ நம்ம மோடி ஐயாவும் வாஜ்பாய் ஐயாவும் பாகிஸ்தானை பார்த்து சொன்னது என்ன? முதல் அணுகுண்டை நாங்கள் போட மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது அணுகுண்டு நான் போட்டேன்னா நீ இருக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள். இவ்வளோதான லாஜிக். இன்னி வரைக்கும் அதை நம்ம மீறி இருக்கோமா? அந்த மாதிரி இஸ்ரேல் எங்கேயாவது போய் தானாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறது பண்ணியிருக்கா? எங்க எத்தனை வருடமாக அந்த காசா, ஜெருசலம்ங்கிற அந்த பிரச்சனையை தீர்க்காமல் உட்காந்துருக்கோம். அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் 2 மதம் அல்லது 3 பிரிவுன்னு வச்சுக்கோங்க. இஸ்லாத்தாக இருந்தாலும் சரி, கிறித்துவமாக இருந்தாலும், கிறித்துவத்தில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளாக இருந்தாலும் சரி, வேணுங்கிறது தானே பிரச்சனை. பெட்ரோலுக்காகத்தானே இத்தனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலோட நிற்கிறது யாரு, ஈரானோட நிற்கிறது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வரும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. சின்னதாக ஒரு கீமோ சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றேன்.
அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, விலை உயர்ந்த ஒரு 10% ஐட்டத்தை வந்து தான் தயாரிச்சுட்டு, விலை மலிவு ஆனால் வால்யூம் அதிகம். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அதிகமாக உப்பு வாங்குவீங்க, அதிகமாக பருப்பு வாங்குவீங்க, அதிகமாக மளிகை பொருள் வாங்குவீங்க. ஆனால் ஒரு டிவி வாங்குவீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்கிற அடிப்படையில் பிரிச்சுக்கோங்க. அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை நடத்திக்கிட்டே வந்தது. இன்றைக்கி அது புதுசாகிடுச்சு. இறக்குமதி விலைகள் அதிகமாகிடுச்சு. நாட்டில் பொருளாதாரம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை அமெரிக்காவுக்கு வந்தது. கடன் 30 வருடமாக இருக்குது. அது என்ன பண்ணுது, தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு இடமா போய் பிளாக் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஒரு நாட்டில் போய் ஒரு அரசனை தூக்கிட்டு வருது, இன்னொரு நாட்டில் போய் ஒருத்தனை துப்பாக்கியால் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அடுத்த பிரச்சனை. திருமாவளவன் என்னைக்காவது தெரிஞ்சுப்பார். அதை வச்சுக்கிட்டு அவர் அப்புறம் போராட்டத்துக்கு வரும்போது அவர் நல்லவனா கெட்டவனான்னு அவரே பாவம் சொல்லட்டும், நான் ஏன் போய் சொல்கிறேன். அவரை போய் தூக்கி போட்டு வருது. இந்த மாதிரியான ஒரு ஆளுமையை அமெரிக்கா செய்ய வேண்டியதுக்கு 2 காரணம். ஒன்று, எதிர்காலத்தில் தன்னுடைய நிலைமை மோசமாகும்னு அதுக்கு நல்லா தெரியும். நிகழ்காலத்தில் அதனுடைய பொருளாதாரம் மோசமாக இருக்குன்னு அதுக்கு நல்லா தெரியும். சீனாக்கு வந்துடுங்க. சீனா எந்த நாட்டை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய நாட்டை எவ்வளோ அழகாக நடத்தணுமோ அதை ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருக்கு. எந்த குழப்பமும் இல்லை. தப்பு ரைட்டுங்கிறது உங்கள் பிரச்சனை. சீமான் எதுக்கு கட்சி நடத்துகிறாரு, நானும் நீங்களும் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கட்சியை ஒழுங்காக நடத்துகிறாரா? யாரையும் வளர விடாமல், யாரையும் பெருசாக்க விடாமல், எவனாவது வளர்ந்தானா அவனை தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு தான் மட்டும் நின்றுக்கிட்டு ஒழுங்காக நடத்துகிறாரா? சீனாவும் அதே மாதிரியே எந்த தொல்லை வரும்னு தெரிஞ்சாலும் அதை முளையிலேயே தூக்கி போட்டு எடுத்துக்கிட்டு தன் நாடை நடத்திட்டு இருக்கு. பட் அமெரிக்கா எதையாவது செஞ்சால் அதுக்கு நேர் எதிர் செய்ய வேண்டிய அவசியம் சீனாக்கு இருக்குது. அதிமுக ஒரு கூட்டணியில் இருந்தால் திமுக இருக்க முடியாதுங்கிற மாதிரி, கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணியில் இருந்து, பிஜேபி ஒரு கூட்டணியில் இருந்தால் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிற மாதிரி அதனுடைய நிலைமை இருக்குது. ஸோ சீனா வந்து எதுக்காக ஈரானை சப்போர்ட் பண்ணுது, என்ன காரணத்துக்காக பண்ணுதுங்கிறது உங்களுக்கு எனக்கும் நேரடியாக தெரியாது. பட் எனக்கு ஒன்று தெரியும், அமெரிக்கா அப்படி பண்ணிச்சுன்னா சீனா இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மோசமான ஒரு போர், அவசியமில்லாத ஒரு விஷயம், உட்கார்ந்து பேசினா தீரக்கூடிய எத்தனையோ விஷயத்தை தேவையில்லாமல் தூண்டி பெருசாக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு உலக அளவில். உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்த்தகத்தையும் சரி ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் ஒரு மிகப்பெரிய கடல் பகுதியில் இருக்கோம். நமக்கு ஒரு பொருள் வந்து சேர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே ஈரானுக்கு சோறுங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எங்கேருந்து யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் இன்னைக்கு போய் அமெரிக்கா தூதரகத்தில் போராடினாங்களே, திருமாவளவனுக்கு தெரியாது. அதானியோடைய பங்கு என்ன, ஈரான் வந்து அதானியுடைய கப்பல் அந்த போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே இந்தியா தான். பச்சையாக சொல்கிறது, அந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சாப்பாடுங்கிறது இங்கேருந்து தான் போகுது. இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா? நிறுத்திட்டாங்க, அதானிக்கு கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திட்டு மண்டகாயிறாங்க. வேறு மாற்று வழி இல்லை. அந்த சூழ்நிலையிலையும் இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா என்ன, ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற கதை வேறு, ஈரானுக்கு சோத்து அனுப்புகிற கதை வேறு, தெளிவாக இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் ஏதாவது ஒரு கதைகளை வைத்து அதனால் இருக்கும், இதனால் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட பதில் இல்லை. காமேனி கொல்லப்பட்டதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியது. ஈரான் வந்து மறுப்பு தெரிவித்தது. அப்புறம் ஒரு சில மணி நேரங்களை பொறுத்து ஆமாம் அப்படின்றது உறுதிப்படுத்தியது. ஆனால் பார்த்தீங்கன்னா நெதன்யாகு நாங்கள் நேற்று ஆஃபீஸில் குண்டு போட்டு நாங்கள் கொண்டுவிட்டோம், ஆஃபீஸும் போயிடுச்சு, உள்ளே இருந்த நெதன்யாகு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லிட்டே இருந்தது. ஆனால் இதில் இஸ்ரேல்லாம் யாரும் ஏற்றுக்கல. அப்புறம் பார்த்தா நெதன்யாகு வெளியே வந்து பாதிப்பட்ட இடங்கள்லாம் பார்வையிட்டார். ஈரான் எதனால இந்த பொய்யை சொல்லுது? பொய்ங்கிற ஒரு மேட்டர் இல்லை, அவ்வளோ வெளியில் வர வைத்தான ஒரு சூழ்ச்சி. ஒரு நாடு பொய்ங்கிற விஷயத்தை எப்போதும் சொல்லாது, அது சாணக்கியத்தனம். ஓகே, ஒரு நாட்டு சாணக்கியத்தனமாக எதை வேணாலும் பண்ணலாம், எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். பொய் சொல்லும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டை நானும் நீங்களோ எதையோ வெப்சைட்டை படிக்கிறோம், அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம நம்புகிறோம். இப்போ சாட்டை முருகன் எழுதுறாரு தமிழக வரலாறுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட்டை படிச்சுட்டா உண்மை உங்களுக்கு வந்துடுமா? அவர் இட்டுக்கட்டி கதை சொன்னது அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். அதை படிச்சுட்டு தமிழ்நாடே இப்படி தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் சகோதரர் வந்து இந்திய சரித்திரத்தை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அதை படிச்சுட்டு இந்திய சரித்திரம் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்க முடியுமா? நானாக இருந்தால் சுஜாதாவையோ மதனையோ கேட்பேன், என்னையா நடந்தது அப்படின்னு கேட்பேன். எனக்கு கரெக்டாக பார்க்க தெரியும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வரக்கூடிய ஏதோ இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இது இப்படி போய் சொல்லிச்சு, அது அப்படி போய் சொல்லிச்சு கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அவர் பையன் எதுக்கு பொறுப்புக்கு வந்தார்? ரிவெஞ்ச். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஐசியூவில் இருக்காருங்கிறதுக்காகவா? அமெரிக்காலாம் துல்லியமாக செஞ்சுட்டு போயிடும். பின்லேடனுடைய அஸ்திங்கிற வார்த்தையே உங்களுக்கு தெரியாது, எங்கே தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்கன்னு தெரியாது, வேரோட தூக்கிடும். அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ணும்.
நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பர் படிங்க, ஜாலியாக இருங்க. இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் சத்தியமாக வராது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான போர்கள் எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்தியாவோ ருஷ்யாவோ அல்லது சீனாவோ தன் வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கும். காமேனிக்கு பழியாக ஈரான் வேற ஏதாவது தலைவர்களை பழி வாங்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வன்முறை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டீங்க, போருங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு முடிவே கிடையாது. நம்ம அதனால தான் போரே புரியல. நம்ம எங்கேயாவது போர் புரிஞ்சோமா? கார்கிலுக்கு அப்புறம் கார்கில் கூட போருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஏறத்தாழ தொங்கிட்டு இருந்தவனை அடிச்சு போட்டு தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தான். போருன்ற அடிப்படையிலலாம் போகலை. இதே பெஹல்காம் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது நீங்கள் போருன்னு சொல்லுவீங்களா? இல்லை, தூங்கிட்டு இருந்தவனுக்கு தண்ணி தெளித்து எழுப்பிட்டு வந்துட்டு ஒழுங்காக வேலையை பாருன்னு சொல்லிட்டு வந்தோம். நாம் போருக்குள்ளே போகிறது இல்லை. அவங்களுக்கு அவசியம் இருக்குது. இந்த போருக்கு இதுவே கிடையாது, எண்டே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல புகஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாடுகள் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு சில நாடுகள் ஆதரவு, ஈரானுக்கு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஆதரவு, இப்படி வர நாடுகள் ஆதரவு சேர சேர பார்த்தீங்கன்னா ஒரு 3வது உலக போருக்கு சீனாவையும் ரஷ்யாவையும் நீங்கள் சேர்க்கும் பொழுது எதற்காக அவர்கள் ஈரான் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோர்ட்டு தீர்ப்பு மாதிரி தான் அவங்க எல்லாம் பேசுவாங்க. இல்லை, அதான் இது வந்து ஒரு 3வது உலக போருக்கு 3வது உலக போருங்கிறது ஒன்று நடக்க போகிறது இல்லைங்க. 3வது உலக போருன்னு ஒன்று நடக்கணும்னா அது நீருக்காகத்தான் இருக்கும், தண்ணிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். என்றைக்கு நடக்கும்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நாம் சேமிப்போம், பாவங்களை சேர்க்காமல் இருப்போம்ன்றதோடு நான் அதில் நிறுத்திக்கிறேன். இந்த நடக்கிறதுங்கிறதெல்லாம் வெறும் உதார் விடுறேன். இங்கே ஐயா அந்த ஜாம்பஜார் ஜக்கு மாதிரி சொல்லுவார் இல்லையா, அந்த உதார் வேலை தான். ஆனால் ரொம்ப சீரியஸாக நடக்குது. இப்போ ஆயுத விஷயம் சம்மந்தப்பட்ட போருங்கிறதும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவேங்கிற போரும் கண்டிப்பாக வெறும் உதாரில் நடக்கிறது தான். இதுக்கு முடிவு கிடையாது. ஐநா சபைக்கு வக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு பொறுப்பு இல்லை. நாம் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ தான் என்னுடைய கருத்து இந்த போர் சம்பந்தமான விஷயம். இல்லை, மோடி தலையிட்டு இந்த போர் நிறுத்தலில் கொண்டு வர ஒன்றுமே பண்ண மாட்டார். இல்லை, இஸ்ரேல் கிட்ட பேசி வராரு. எந்த அளவுக்கு முடியும்? நீங்கள் ஒரு பிரச்சனையை பேசுகிறீங்களா, அந்த பிரச்சனைக்கு பதில் வரும். நான் இந்தியா ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போகுதா ஈரானுக்கு? நான் தான் சொன்னேன்ல, ஈரானுக்கு சோறு எங்கேருந்து போகுது, இஸ்ரேலுக்கு நட்புங்கிறது எங்கே வருது? ரெண்டுமே நாம் தானே பண்ணுறோம். ருஷ்யாவோட பெட்ரோல் வாங்கும்போது, ஆயில் அந்த மேட்டர் வாங்கும்போது நாம் தான் பண்ணோம். அமெரிக்காவோட என்ன பேசணுமோ அதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன நல்லது பண்ணால் நல்லதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கேயாவது நாம் முரண்பட்டோமா? இவன் வயிறு பசிக்குதுன்னு உட்காந்துருக்கான், அவன் உடம்பு வெளின்னு உட்காந்துருக்கான், இவன் பிரசவத்துக்கு உட்காந்துருக்கான். இந்த 3 பேரையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியுமா? தெளிவாக டீல் பண்ணுறக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவையில்லாமல் போய் அடுத்தவங்களை தூண்டி விட்டு ஏற்றி விட்டு நம்ம எதாவது வளரணுங்கிற எண்ணமே கிடையாது. நாம் மாட்டுக்கு நம்ம கூட போட்டுட்டு வளர்ந்துக்கிட்டே வரோம். இதெல்லாம் செய்திகள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒன்று மட்டும் நீங்கள் நியாயமாக கேட்கலாம். இதனால் எதிர்காலத்தில் இந்த ஆயில் பர்ச்சேஸு அந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாவது கொடுமை வருமானு கேட்டால் இல்லை, வாய்ப்பில்லை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதில் 2 விஷயம் ரொம்ப நல்லது, 2 விஷயம் ரொம்ப கெட்டது. ஒன்று, நிலம் ரீதியாக மேலேயும் நீர் ரீதியாக கீழேயும் இருக்கிறது நமக்கு சம பாதுகாப்பு. அதே சமயத்தில் நமக்கு அது பெரிய பிரச்சனை. இது 2த்தையும் 78 வருஷமாக சமாளிச்சுட்டு வர்றோம், வளர்ந்துக்கிட்டே வந்து சமாளிச்சுட்டு வரோம், இன்னும் சமாளிப்போம். அப்படித்தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கமல் அணுகிற மாதிரி எனக்கு அணுக தெரியாது. கமல் அவை சண்முகையில் ஒரு டயலாக் வரும், கணவனும் மனைவியும் விவாகரத்து பண்ணலாம், அப்பாவும் அம்மாவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டயலாக் வரும். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சரிகாவோட அவருக்கு டைவர்ஸே நடந்தது. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. உதாரணத்துக்காக சொல்கிறேன். நேற்றுக்கு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் என்னது அது டைலாக்கு, யாரெல்லாம் மக்களுக்காக ஆட்சி செய்கிறார்களோ அவங்கெல்லாம் குடும்ப ஆட்சி தான் செய்கிறாங்களாமா. இதை தான் அவர் சொன்னார். அப்போ அக்பர் என்ன பண்ணார்? மக்களுக்காக தானே ஆட்சி நடத்தினார். அப்போ அது மன்னராட்சியா ஜனநாயகமா? அவுரங்கசீப் என்ன பண்ணார்? தன் மக்களுக்காக தானே பண்ணார். அது மன்னராட்சியா இல்லை ஜனநாயகமா? இந்திரா காந்தி எடுத்துக்கோங்க, தான் 2 பிள்ளைக்காக தானே ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அது மன்னராட்சியா ஜனநாயகமா? என்ன கதை விடுறதுன்ற, அதாவது அவசியம் இல்லாமல் ஒரு கருத்தை முறுக்கு பிழியறதுன்னு ஒன்று இருக்குது. திடீர்னு ஐயோ ஜாங்கிரி ஆயிடுச்சேன்னு பயப்படுறது, இந்த முட்டாள்தனங்கள் எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. நாம் தெளிவாக இருக்கலாம். இந்திய தேசம் எந்த நாட்டோடும் தேவையில்லாத போருக்கு போகாது. இந்தியா யாருக்கெல்லாம் நட்பு நாடுன்னு தெளிவாக சொல்லுதோ அவங்களும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரோடு வேண்டுமானாலும் நம்ம அந்தந்த தொடர்பு வைத்து கொண்டிருக்கோம். அதில் எந்த குழப்பமும் இல்லை, அதில் எந்த குழப்பமும் நமக்கு இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்,
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164